நேயர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போற மிக முக்கியமான தலைப்பு, தற்போது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரும் திரு மு.க. ஸ்டாலினுடைய மகனுமாகிய திரு மு.க. அதாவது உதயநிதி, முத்துவேல் கருணாநிதியினுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டுல காலையில நாம புறப்படும் போது ஏராளமான போலீசார் சுற்றி வளைத்தார்கள். காரணம் என்ன என்பதிலும் அதில் நியாயமான விஷயங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஒரு அலசலுக்காக இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். காவேரி தண்ணீர் வருவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னாள் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரும் வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அகில இந்திய தலைவராகவும் தமிழக தலைவராகவும் திமுகவால் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அடையாளப்படுத்தப்படுபவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின், 47 வயது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் கொச்சையாக, மிக இழிவாக, மிக அவமானகரமாக, அதாவது சொல்வதற்கே கூச்சம் ஏற்படுத்துகிற ஒரு சொலவாடலை அவர் பயன்படுத்தியது உண்மையிலேயே அவருக்கும் அவர் சார்ந்த கழகத்திற்கும் அதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் இது ஏற்புடையதுதானா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். காவேரியில் தண்ணி வருவதை குறித்து அவர் பேசுகிறார். கடமடை வரைக்கும் தண்ணீர் வர வேண்டும், அதையெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளுடைய போராட்டத்தில் அவருடைய பல விஷயங்களை அவர் பேசுகிறார். நியாயமான விவகாரம்தான். இன்றைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் சி விஜய் அவர்கள் காவேரியில் இதை குறித்து அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டாளர்களின் மீது பொய் வழக்கு போடுவது கொண்டே அவர் தனது நோக்கமாக கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அவர் பேசுகிறார். அதுவும் தவறில்லை. சொல்லிவிட்டுத்தான் கொச்சையாக, அருவருக்கத்தக்க, கேவலமான, இழிவான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தியது நான் சொல்வதில் எனக்கே, என்னுடைய தகுதிக்கே அது சரியாக இல்லையோ என்று கொஞ்சம் கனப்படுத்தி கொண்டுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் பிரபலமான தொலைக்காட்சிகளில் பீப் சைன் போடக்கூடிய அளவிற்கு அது ஒரு மோசமான செய்தி ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? காவேரியில் தண்ணி வருகிறதோ வரவில்லையோ அவருக்கு அங்கே அது வர வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தைகள் பாருங்கள், எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தை பாருங்கள். காவேரியில் தண்ணீர் வருகிறதோ வரவில்லையோ அவருக்கு அங்கே வர வேண்டும் என்று அவருடைய சொந்த வாழ்க்கையை குறித்தும் பிரபலமான தமிழ் திரைப்பட நடிகை ஒருவரை அவர் மேற்கோள் காட்டித்தான் இந்த வார்த்தை அவர் சொல்கிறார் என்றும் இன்று ஊடகங்களிலே தலைப்புச் செய்திகளாகவே போட்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக நாம் ஓப்பனாக சொல்ல போனால் நடிகை திரிஷா அவர்களுக்கும் அவருக்குமான அந்த தொடர்புகளை வலைதளங்களில் பெரிதாக்கப்படுகின்றது. அதில் உண்மை பொய் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விவகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவன் தனது ஆட்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அவருக்கு அதிக கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறது. பொதுக்களத்தில் இந்த மண்ணின் மனம் சார்ந்து ஒரு கலாச்சார பெருமையோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமக்கான ஒரு பெரிய வயதிலே 25 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பையன் இருக்கிறார். அவர் கூட தன்னுடைய தந்தை குறித்து ஜேசன் விஜய் அவர்கள் கூட ரொம்ப புகழாரம் சூட்டியிருந்தார். ஒரு பெரிய பெண்ணும் இருக்கிறார்கள், அவர்களும் கூட ஒரு முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய பெண் பிள்ளையும் ஒரு பெரிய பெண்ணு. அவருடைய மனைவிக்கும் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. அது நாளை இணையலாம், அது வேறு விவகாரம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் இது மாதிரியான திரை பிரபலங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைவது அதெல்லாம் சகஜமாக அவர்களுக்குள் ஒரு இணக்கம்தான். ஆனால் பொது விழாக்களில் தமிழ் சமூகத்திற்கு முன்பு இது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் அம்மையார் அவர்களை, அந்த திரிஷா சகோதரி அவர்களை அழைத்து கொண்டு செல்வது அது கொஞ்சம் சரியில்லையோ என்று மக்கள் பார்க்கிறார்கள். அதை அவர் திருத்திக் கொள்ளலாம். நான் இங்கே சொல்வது, அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு கொச்சையாக பொதுக்களத்தில் காவிரியில் தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அவருக்கு அங்கே அது வர வேண்டும் டேஸ் என்று சொல்வது மிகுந்த மனவலியையும் ஒரு கேவலத்தையும் ஒரு இழிவையும் தந்திருக்கிறது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இதற்கு கை தட்டுகிறார்கள். நீங்கள் மற்றதெல்லாம் பேசலாம், ஆட்சி பத்தி பேசலாம், குறைகளை பத்தி பேசலாம்,
அவருடைய இயலாமை பத்தி பேசலாம், அதெல்லாம் ஒன்று தவறு இல்லை. ஆனால் இவ்வளவு ஒரு வார்த்தையை, இவ்வளவு ஒரு காட்டு மிராண்டித்தனமான வார்த்தையை, ஒரு பகுத்தறிவில்லாத வார்த்தையை, ஒரு அசிங்கமான அவலமான வார்த்தை. இப்ப நான் கூட ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடிய ஆட்கள், அண்மையிலே சில யூடியூபர்ஸ்ல கூட நாம் நாம் பேசுவதற்கு மாற்றாக தலைப்பை போட்டதால் அந்த யூடியூபே எனக்கு வேணாம் என்று சொல்லிவிட்டு வந்துட்டேன். எங்கு பேசினாலும் கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் மேன்மையோடும் உண்மையோடும் அறத்தோடும் பேச வேண்டும். அதற்காக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் ஊழல் செய்தார்கள் தான். மலையை உடைத்தார்கள் என்றால் மலையை உடைத்தார்கள், பொது சொத்தை காவு கொண்டார்கள், அந்த ஊழலில் ஈடுபட்டார்கள், இந்த ஊழல் ஈடுபட்டு. நாம் கூட திரு விஜய் அவர்களை குட்கா ஊழல் சேர்ந்திருக்கக்கூடிய விஜய் பாஸ்கரை எப்படி சேர்க்கலாம், எம்ஆர் விஜய் பாஸ்கரை எப்படி சேர்க்கலாம் என்று கேட்கிறோம். அதையெல்லாம் நாம் அப்படித்தான் பேச வேண்டும். அதை விடுத்து திரு விஜய் அவர்களை, திரு உதயநிதி அவர்கள் இப்படி ஒரு இழிவாக, இவ்வளவு கேவலமாக காவேரியில் தண்ணி வருதா என்பதை ஒப்பாக்கி அவர்களுக்கும் அந்த திரைத்துறை நடிகை சகோதரிக்கும் இணக்கப்படுத்தி, அது அவருடைய சொந்த வாழ்க்கை. அதை கூட சொல்லிவிட்டேன், அது ஒரு புதுக்களத்தில் சரியாக இருக்க வேண்டும். இப்போது ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டார், என்ன நோக்கத்திற்காக கைது செய்யப்பட்டார் என்பது தெரியவில்லை. இதை கூட அவரை அப்படியே விட்டுவிட்டாலும் கூட அவர் கேவலப்படுத்தப்பட்டிருப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் ரொம்ப மோசமானது. திரு ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் அப்படி பேசுவதில்லை. அவர் கொஞ்சம் நாகரிகமாகத்தான் பேசுவார். திரு கருணாநிதி அவர்களே இந்த கலாச்சாரத்திற்கு அழகாக பேசுவார், பொடி வைத்து. பெருந்தலைவர் காமராசர் அவர்களை அண்டங்காக்கா என்றெல்லாம் பேசினார்கள். அவரை சொல்லாத அசிங்கமான வார்த்தைகள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களையும் கூட 1976 காலகட்டங்களில் நெடுமாறன் அவர்களோடு பவனி வந்திருக்கின்ற போது நெற்றியிலே கல்லை தூக்கி வீசிவிட்டு அது அந்த நேரத்தில் வந்த ரத்தம் என்றெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள். எம்ஜிஆரை மலையாளி என்று அவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள். அதை போன்று செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை பார்ப்பன பெண்ணின் பார்ப்பாத்தி என்றார்கள். அவர்களும் சொன்னார்கள், ஆம், நாம் உண்மையிலே பார்ப்பாத்தி தான் என்று. இது மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கூட நாம் பேசலாம். அதையெல்லாம் விட அதையெல்லாம் விட அதையெல்லாம் விட அதையெல்லாம் விட கொச்சையான வார்த்தையை இன்றைக்கு அவர் பேசியிருப்பது, அவர் கைது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பரபரப்பாக ஆகும். ஒரு அழகான வார்த்தை சொலவாட நுழலுந்தன் வாயார்க்கிடும், கேவலமான வார்த்தை, பாம்பை அழைப்பது போன்று. இதோ பாருங்கள், இங்கிருந்து நான் இங்கே இருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள், கொக்கோ கொக்கோ என்று அழைப்பதை போன்று தோல்வி கண்டு 2.5 மாசம் ஆச்சு. மே மாதம் 10ஆம் தேதி அவர் பதவிக்கு வருகிறார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதங்கள் நெருங்கி இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் நாகரிகத்தோடு ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டும் அல்லவா? வெற்றி பெற்றவுடன் முதலாவதாக பார்க்க வந்தது மரியாதைக்குரிய முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் நீங்கள் தான் அவர் வரவேற்றீர்கள். அப்ப உங்கள் வீட்டுக்கு வந்தார், சீமான் ஐயா வீட்டுக்கு சென்றார், எல்லா வீட்டுக்கும் அவர் சென்றார். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து தமிழ்நாடு மக்களால் எந்த கூட்டணியும் இல்லாமல் 35 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநில முதல்வரை பார்த்து அவருடைய சொந்த வாழ்க்கையில இப்படி பேசலாமா திரு உதயநிதி அவர்களே? இது எவ்வளவு அசிங்கம். ஏற்கனவே உங்களை விட்டு கூட்டணி நண்பர்கள் இல்லை. அடுத்தடுத்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்கள். மக்களிடத்திலே ஊழல் கட்சி என்கின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. நீங்கள் வருங்கால தலைவர், வெற்றி பெறலாம். இன்றே 35 எடுத்தவுடன் இவர் இப்படியே தான் இருப்பார், சரிவு வராது என்றெல்லாம் இல்லை. அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு வரும், நல்ல வாய்ப்பு வரும். அப்பொழுது அவர்கள் செய்கிற தவறுகளை நீங்கள் அழகாக மக்களிடத்திலே எடுத்து ஏமலாம். அதை விடுத்து ஒரு கேவலமான விவகாரத்தில் சுழியிலே சிக்கி கொண்டீர்களே. இன்னைக்கு இதைத்தானே பேசுவாங்க. ஒரு செகண்ட்ல நீங்க கையை எப்படி எடுத்தாலும் கூட கோடிக்கணக்கான கிளிப்பிங்ஸ் எடுத்து உலகத்துக்கு போத நீங்க இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டீங்களே. அதைத்தான் நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள். என்ன இந்த தமிழ்நாடு, என்ன நாகரிகத்தில் சென்று கொண்டிருக்கிறது, இப்படி பேசலாம் ஐயா அப்படி என்றெல்லாம் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப கடினமாக கேட்டார். இப்படி பேசுவது எப்படி ஒரு நாகரிகம்? பெண்களுக்கே முகம் சுளிக்கும் அல்லவா? தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், பெண் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், குடும்பஸ்தர்கள் இருக்கிறார்கள், சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், மத்திய தர வகுப்பினர் இருக்கிறார்கள். குடும்பத்தோடு இருந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பலர் மாப்பிள்ளை, மருமகன், மகள், பேத்தி எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஒரு செய்தியை பார்க்கிற போது திரு உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சை குறித்து குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? அப்ப அவ்வளவு பெரிய மோசமான வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்களே. இதுதான் ஒரு சிக்கல் பிடித்த வேலை. இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதை பொறுத்தவரை திரு விஜய்க்கு எந்த பின்னடைவும் இல்லை.
ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், வரம்பு மீறி விமர்சனங்கள் வைக்கின்ற போது கடந்த காலத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். 1972களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். 1993 திண்டுக்கல் தேர்தலில் திரு மாயத்தேவர் அவர்கள் 1,44,000 வாக்கு வித்தியாசத்தில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார். உலகம் சுற்று வாலிபன் அங்கே ஓடினால் நான் சேலை கட்டுவேன் என்று மதுரை முத்து சொல்கிறார். 1976 1977 மகத்தான வெற்றி பெற்றார். அப்போது எம்ஜிஆர் சொன்னார், இவன் ஒரு மலையாளி என்றார். யாரை பார்த்து? டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து. திரு கருணாநிதி ஐயா சொன்னார் மலையாளி. அதை கிளப்பிவிட்டார்கள் திமுக மேடைகளில். ஆனால் இந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த மலையாளி 1987 டிசம்பர் 24 தமிழர்களின் நெஞ்சங்களில் நீக்கமரமாக அவர் நீடித்து போய்விட்டார். பசுமரத்தாணி போல் இந்த மலையாளியினுடைய உணர்வுகள் தமிழர்களின் நெஞ்சத்தில் ஆழமாக ராமச்சந்திரனுக்கு பாய்ந்து விட்டது. இது திமுகவுக்கு பெரிய அசிங்கம் அல்லவா? மதுரை நெடுமாறன் அவர்கள் கூட பாதுகாத்த அன்னை இந்திரா வருகின்ற போது நெற்றி பொட்டில் கல்லெடுத்து வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் மாதவிடாய் காலத்தில் வந்த ஒரு 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 விதவைக்கு சொல்லுகலாமே, எவ்வளவு அசிங்கம்! கருப்பு தோல், யானை தோல் என்றெல்லாம் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை அண்டங்காக்கா என்றெல்லாம் விமர்சித்தது வரலாறு. சட்டமன்றத்திலே நாடாவை பாவாடை என்றெல்லாம் பேசிய வரலாறு திமுகவுக்கு உண்டு. அதற்கு போல் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்ப்பன பெண் பாப்பாத்தி என்றார்கள். அம்மையார் சொன்னார், ஆம் நான் பாப்பாத்தி தான். அதுக்கு என்னையா பண்ண போறார்? எம்ஜிஆர் அவர்கள் மலையாளி என்றாலும் தமிழ் மக்கள் 87 டிசம்பர் 24 நள்ளிரவு வரைக்கும் அவர்தான் ஆட்சியில் இருந்தார். 12 மணிக்குத்தான் அவருடைய மரண செய்தி அறிவிக்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016 மரணித்து போனார். அதுவரைக்கும் அவர்தான் முதலமைச்சர். அதற்கு பிறகும் அவருடைய அரசு தான் இருந்தது. இப்போது கூட தோல்வி கண்ட பிறகு கூட 1 கோடி வாக்காளர்களை பெற்றிருக்கிறார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, திரு மு க ஸ்டாலினுடைய பையன் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய மகனாக வருங்கால முதல்வர் வேட்பாளராக இருக்கும் உதயநிதி தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இது மாதிரி பேசாதீங்க. இது நல்ல பேச்சு அல்ல. இன்றைக்கு உங்களை கைது செய்திருக்காங்க. நீங்க அதற்காக நெல்சன் மாண்டேலா போன்ற தியாகத்திற்காக உள்ள போகல. கருப்பு சிறையில வெளிச்சம் வராத, ஊடுருவாத 27 ஆண்டுகள் தன்னை இனத்திற்காக சென்றான் நெல்சன் மாண்டேலா. அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆயிருக்கோம். நீ ஒன்றும் பெரிய தியாகி இல்லை. ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தவறு செய்வதற்காக நீங்கள் காத்திருங்கள். தவறு செய்வார்கள், அதை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். அதை விடுத்து போட்டு காவிரியில் தண்ணி வருகிறது, அங்கு தண்ணி வந்தால் வருகிறதோ இவருக்கு கவலை இல்லை, ஆனால் அவருக்கு அங்கே தண்ணி வர வேண்டும் என்று பேசுவது கேவலமான வார்த்தை. மறுபடியும் சொல்கிறேன், இதை சொல்வதற்கு எனக்கு வெட்கமா இருக்கு, வேதனையாக இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஆனா ஒரு செய்தியை நான் ஒரு செய்தியாளர் ப்ரொஃபஸ் பண்ணும்போது சொல்லித்தானே ஆக வேண்டும். எல்லா பெரும் ஊடகங்கள் எல்லாம் போட்டாங்க, எல்லா ஊடகங்களிலும் தலைப்பாகவே போட்டு விட்டார்கள். இப்போ அவர் தலையில மண்ணெல்லி போட்டிருக்காரு. அடுத்த கட்ட அரசியல் தமிழ்நாட்டில் இது குறித்து யூடியூபர்ஸ்களுக்கும் செய்தி ஆயிட்டு. முதற்கட்ட பதிவுல என்ன நடந்துச்சு, அவர் ஏன் அரசு செய்யப்பட்டார் என்ற விளக்கத்தை தந்திருக்கிறேன். வரலாற்று புதினங்களும் கடந்த 60 ஆண்டுகளில் தமிழக அரசியல் நடந்தது. 66 நடந்ததெல்லாம் உண்டு. பெருந்தலைவர்களை கொச்சைப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். நீதி கட்சியுடைய ஆட்சியிலும் சரி, தமிழ் தேசிய வரலாற்றும் சரி, சங்கர்லினார், சவுந்தரபாண்டியனார், அயோத்திதாச பண்டிதர், இந்த வரலாறுகள் எல்லாம் எமக்கு உண்டு. அதை தவிர்த்து விடுங்கள். சமீபகால ஒரு 60 ஆண்டு காலத்தில், 50 ஆண்டு காலத்தில் திரு கருணாநிதி அண்ட் கம்பெனி வெற்றி கொண்டான். அதை போன்று என்னது வெடிகுண்டு ஆறுமுகமா இவர்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவ்வளவு மோசமா பேசினார்கள். ஆனாலும் அவர் கவலைப்படவில்லை. இறுதி வரை மகாராணியாகத்தான் இருந்தார். அப்படி நீங்கள் ஒருவேளை விஜய் ஆக்கி விடுவீர்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற செய்திகளில் அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி.